Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆர்ஜேடி ஆஃபீஸ் கல்லூரி மண்டல கல்வி இயக்குனர் அலுவலகங்களுக்கு போய் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ 2025 கால்ஃபர் பண்ணதுக்கான டைமுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதுக்கான உங்களோட கவனத்திற்கு தான் இந்த முழு வீடியோ. நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் 2 இதையும் சொல்லிடுறேன். தனியார் கல்லூரி, சுயநிதி கல்லூரிகளுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறதையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ உரிமையாளர்களுக்குமான தேவை என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும். ஸோ பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரிகளையும் பணிபுரிகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரியில் பணிபுரிகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள்னு சொல்லிட்டு 2024 25ன்னு சொல்லிட்டு படிவம் கொடுத்துருந்தாங்க. இதோட படிவத்தில் பார்த்திங்கன்னா 3-4 ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருந்தாங்க. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழு நேர, அதாவது பிஹெச்டி வந்து நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்களோ அது வந்து ஃபுல் டைமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சர்வீஸ் சர்டிஃபிகேட் தடப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவ சான்றிதழ், ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே என்ன கேட்குறாங்கிறத உடனே சொல்லிடுறேன். அங்கே ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க. செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன உடனே எல்லா ஆர்ஜேடி ஆஃபீஸ்லேயும் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதில் அப்ளிகண்ட்டோட நேம், உங்கள் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டருக்கு அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில். அதாவது நீங்கள் கொடுக்குற மொத்த டீட்டெயிலையும் யாரோடது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இது மாதிரி செக்லிஸ்ட்டு மேலே வச்சுருவாங்க. அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, டேட் ஆஃப் ஜாயினிங், கல்லூரியில் எப்போ ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, உங்களோட சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் வரிசையாக போட்டுட்டு ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 வாங்குறதையும் நீங்கள் இதில் போட்டணும். இது வந்து உங்கள் கல்லூரிக்கு அப்ளிகபிளாக இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் எந்த காலேஜில், இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும் ஒவ்வொரு காலேஜுக்கும் இது மாதிரியான ஒரு ஃபார்ம் உங்கள் கொடுத்து அந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிஜி குவாலிஃபைடு வித் டேட்டு, நீங்கள் சப்போஸ் வந்து செட்டினெட்டு மட்டுமே முடித்து பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்க, அப்படி ஏதாவது எந்த கல்வியாண்டில் நீங்கள் முடிச்சிங்க, அது முடித்த தேதி வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களோட ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ எப்போ இஷ்யூ பண்ண அந்த டிகிரி சர்டிஃபிகேட்னு. இல்லைன்னா நீங்கள் எந்த வருஷம், நீங்கள் இப்போ வந்து 2022 ஏப்ரலில் முடிச்சிங்கன்னா அதாவது 30/4/2022 அப்படின்னு போட்டால் கூட போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் குவாலிஃபைடு வித் டேட், எம்ஃபில் எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த முடித்த தேதியிலேருந்து, அதே மாதிரி பிஹெச்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா வாய்ஸோ உங்களுக்கு டெசர்டேஷன் எந்த டயத்தில் நீங்கள், அதாவது வைவா வாய்ஸ் முடிஞ்ச மறுநாள்லேருந்து உள்ள தேதி தான் நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணால், அது எம்ஃபில்லாக இருந்தாலும் சரி பிஹெச்டியாக இருந்தாலும் சரி. நெட்டு செட்டு குவாலிஃபைட் டேட், நெட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்போ எழுதுனீங்களோ அந்த தேதியை போட்டுக்கலாம். செட்டு எப்போ நீங்கள் எழுதுனீங்களோ அந்த தேதியும் போட்டுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் பர் யூஜிசி குவாலிஃபிகேஷன் மந்த் டேஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க எந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணால் போதுமானது. எத்தனை மாதங்கள்ங்கிறத பண்ணால் போதும். அதுக்கப்புறம் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், டேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. பர்சன் வித் டிசபிலிட்டின்னு இருக்கும்போது இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் நீங்கள் கொடுக்கலாம், மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறத, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம்.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் குவாலிஃபைடுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ பிஹெச்டி நெட் செட்டு முடிச்சிருந்தா தான் அதை கணக்கில் வச்சுக்குவாங்க. அது மாதிரி நெட் செட்டு முடிச்சிருந்த குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல வரும். இது யூஜிசி குவாலிஃபிகேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனி அதர் ரிமார்க்ஸுங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் டேட்டு, உங்கள் பிளேஸு, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு சிக்னேச்சர் போட்டு உங்கள் பேரை எழுதிடுங்க. இப்போ ஆர்ஜிடி ஆஃபீஸில் கேட்குறது என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் 10 காலேஜில் இருந்தீங்கன்னா 10 காலேஜுக்கும் ஒரு ஃபார்ம் இது மாதிரி ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அனெக்ஷர் நம்பர் 4ல் உள்ளது 3 காப்பி நீங்கள் கொடுத்தா போதும். இவங்க 3 காப்பி தான் வாங்குவாங்களாம். ஸோ பிரின்ஸிபல்கிட்ட நீங்கள் ஏற்கனவே சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அங்கே சைன் பண்ணி முடிச்சுட்டு 3 காப்பி இதில் ஃபஸ்ட்டு வச்சிடணும். அடுத்தது நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ப்ரைவேட் காலேஜுக்கு இந்த அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு தனியார் கல்லூரியில் மட்டும்தான் இது பயன்படும். அரசு கல்லூரிகளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், பிஹெச்டியோ இல்லை நெட்டோ ஸ்லெட்டோ செட்டோ நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் இணைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்த கல்லூரிக்கு உள்ள மொத்த அட்டெண்டன்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி அக்யூட்டன்ஸ் இல்லைன்னா இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சேலரி வாங்கினதுக்கான படிவங்களாக இருக்கட்டும் இல்லை இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் வந்ததையும் இதில் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அப்ரூவல் காப்பி இஷ்யூட் பை கன்சர்ன் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்டாஃப் அப்ரூவலும் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளுக்கு கிடையாது. தனியார் கல்லூரிகளுக்கும் சுயநிதி கல்லூரிகளுக்கும் மட்டுமே அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். அதனால் மொத்தம் இருக்கிறது 6. இந்த 6ல் 2 அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ உரிமையாளருக்கு இதில் எதுவுமே கேட்கப்பட மாட்டாது. பெரும்பாலான கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கடந்த 2019 நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஒரு காப்பி அங்கே வச்சுருந்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி ஒன்று கொண்டு போகணும். ஸோ அதனால தான் வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது இதை முதல்ல சொல்லிடணும்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். பழைய காப்பி ஒரிஜினல் காப்பி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை இதோட சேர்த்து வச்சுருங்க, கொஞ்சம் ஈஸி புது காப்பி கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் அரசு கல்லூரிகளுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னா, அனெக்ஷன் நம்பர் 4ல் இருக்கிற சர்வீஸ் சர்டிஃபிகேட் பிரின்சிபல் சைன் போட்டதோட சேர்த்து அதில் ஒரு 3 காப்பி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது அரசு கல்லூரிக்கு தேவைப்படாது. அதனால் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், பிஹெச்டி நெட்டு ஸ்லெட்டு இதெல்லாம் சேர்த்து, அப்புறம் அட்டெண்டன்ஸ் இதில் ஆட் பண்ணணும். அப்புறம் சேலரி அக்யூட்டன்சி இல்லை இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதில் ஆட் பண்ணணும். ஸ்டாஃப் அப்ரூவல் அரசு கல்லூரியில் இருக்கிற கௌரவ உரிமையாளருக்கு கிடையாது. ஸோ தனியார் கல்லூரி, சுயநிதி கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரியில் பார்த்திங்கன்னா இந்த 6மே கண்டிப்பாக கேட்குறாங்க. அனெக்ஷர் நம்பர் 4ல் 3 காப்பி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக இருக்கணும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், பிஹெச்டி நெட்டு ஸ்லெட் இருக்கணும், அட்டெண்டன்ஸு, சேலரி அக்யூட்டன்ஸ் அண்ட் இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்டாஃப் அப்ரூவல் காப்பி பை கன்சர்ன் யூனிவர்சிட்டி. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில பேர் 2019 ஸ்டாஃப் அப்ரூவல் காப்பிலாம் அரசு கல்லூரியில் இல்லை ப்ரைவேட் காலேஜில் வேலை பார்த்துருந்தா, சில ஆர்ஜிடி ஆஃபீஸில் மட்டும் இது நடக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கின சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாகவே போன 2019 வாங்கினது ஃபுல்லாகவே செக் பண்ணியிருந்ததுனால அதுக்கான காப்பியும் அந்த ஒரிஜினல் காப்பியும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளதில் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாஃப் அப்ரூவலையோ இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டரையோ அதில் ஆட் பண்ணி அதோட சேர்த்து இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் எந்த உரிய பாடப்பிரிவுகளுக்கு அனுபவ சான்றிதழ் கேட்டிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் அடிஷ்னல் கொடுப்பாங்க. அது மாதிரி அனுபவ சான்றிதழ் அடித்தல் திருத்தத்துக்கு பெரும்பாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் டைப் பண்ணியே கொடுத்துட்றது பெட்டர். ஏன்னா நீங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஜாஸ்தி. அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்களோ சைன் பண்ணுறவங்களோ ஈஸி. அதுக்கப்புறம் அனுபவ சான்றிதழுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ஜிடி ஆஃபீஸ்க்கு கொடுக்க வேண்டியது 3 காப்பி மட்டும்தான். அதுக்கு மேலே காப்பீஸ் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி 3 பிரதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிரதியில் சைன் பண்ணிட்டு 1 காப்பியை அவங்க வச்சுக்குவாங்க, 2 காப்பியை நம்ம கொடுத்துருவாங்க. அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா அக்யூட்டன்சி, இசிஎஸ் நகல், முதல்வர் கையொப்பத்தோட அந்த அனெக்ஷர் 4ல் உள்ள ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வச்சு ஒட்டி அதன் மேலே பிரின்சிபல் சைன் பண்ணணுங்கிறது ஆக்சுவலாக இதை கொடுத்துருவாங்க. அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ உதவி பேராசிரியர் பணியிட சான்றிதழ் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது வருகை பதிவேடு, சேலரி அக்யூட்டன்சி, இசிஎஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி சேலரி அக்யூட்டன்சி, இசிஎஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இதுலேருந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரீசன்ட் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய வழி வகுப்புகள் நடைபெற்ற கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணியாளர்களும் தனித்தனியாக எந்த நாள் எந்த மாதத்தின் முதல் எந்த மாதம் வரை வகுப்படுத்தினர் என அரசு கல்லூரி முதல்வரும் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளுக்கு கல்லூரி செயலர் மற்றும் உதவி முதல்வர் அவர்களும் சான்றொடுக்கம் கொடுக்கணும். கவர்மெண்ட் காலேஜுக்கு பிரின்சிபல் கொடுத்தா போதும். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா செக்ரட்டரியும்
செக்ரட்டரியும் பிரின்ஸிபலும் சேர்த்து சைன் போடுற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முழு மாதம் ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்களில் ஊதியம் இல்லா விடுப்பாக கருத வேண்டும். உங்களுக்கு லாஸ் ஆஃப் பேயாக தான் அதை சொல்லியிருக்காங்களே தவிர, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி நாடுகளுக்கு ஒரு மாதத்தில் ஊதியம் வழங்கப்பட்ட நாட்களுக்கு மட்டுமே ஆசிரியர் பணி அனுபவ சான்றிதழ் குறிப்பிடப்பட வேண்டும். ரொம்ப நாளாக அதை பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது, இப்படியே இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 4/10/2019 பார்த்திங்கன்னா மண்டல பணி அனுபவ சான்றிதழ் பெற்றிருந்தால் அச்சான்றிதழின் அசல் படிவத்தினை இணைத்து அணிக்க வேண்டும். ஒரிஜினல் ஏற்கனவே வாங்கினா ஒரிஜினல் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி, சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கும், அதை நீங்கள் இதோட ஆட் பண்ணி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு இப்போ கொடுக்குறதுல கொஞ்சம் ஈஸி பண்ணும். ஸோ இப்போ பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்ட அரசாணை வெளியிட்டப்பட்ட நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மறுநாள்லேருந்து தான் நீங்கள் அரசு கல்லூரியில் பணி அனுபவ சான்றிதழ் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா பணிக்காலத்திற்கு சார்ந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நீங்கள் எங்கே யூனிவர்சிட்டியில் வாங்கினீங்களோ அதே யூனிவர்சிட்டியில் தான் இப்போ நீங்கள் பணி அனுபவ சான்று வாங்கணும். அது மாதிரி ஏற்கனவே 2019 வாங்கின சர்வீஸ் சர்டிஃபிகேட் அதில் ஆட் பண்ணி அதே யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணி கல்லூரிகள் நீங்கள் இப்போ பல்கலைக்கழகத்துலேருந்தே நீங்கள் டாக்டர் வாங்கிக்கலாம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பணி அனுபவ சான்று வரிசை எண் 21, 22 குறிப்பிட்ட மாதிரியே உங்களுக்கு மென்ஷனிங் என்ன இருக்கோ அதில் உள்ளது மட்டுமே தான் இதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பணிநாடுகளுக்கு பணி அனுபவ சான்றிதழ் வழங்குமாறு தெரிவிக்கலாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் அலுவலகத்துக்கு என்ன தேவைப்படுங்கிறத ஆக்சுவலாக என்ன தேவைங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சுருந்தேன். அது இந்த வீடியோக்கு முன்னாடி நான் ஃப்ரண்ட்டில் எடுத்த உடனே அதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் முதல்வர் உரிய இடத்துல கையொப்பம் மற்றும் முத்திரையுடன் கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். பிஹெச்டி, எம்ஃபில், நெட் செட்டு, பிஹெச்டி இதெல்லாம் நிறைவு பெற்றதுக்கான சார்ந்த பல்கலைக்கழகத்தின் அறிக்கை நகல் இதெல்லாம் நீங்கள் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் மூலமாக போட்டு கொடுத்துடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, ஸ்டாஃப் அப்ரூவல் இது எல்லாமே சேலரி எக்யூட்டன்ஸ், இசிஎஸ், செக்ரட்டரி பிரின்ஸிபல் இவங்க சைனோட தான் சேர்த்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ இதனால் 16/10/2025 நாளிட்ட அறிவிக்கின்படி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கிறது கடைசி நாளாக இருந்த 10/11/2025 இருக்கிறதுனால பணிநாடுகள் சிரமமின்றி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய ஏதுவாக பணி அனுபவ சான்றிதழில் மேலப்பும் வேண்டி விண்ணப்பிக்கும் பணிநாடுகள் 7/11/2025 7ஆம் தேதிக்குள்ளே அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் நீங்களாக இதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருந்தாங்க. இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு டிஆர்பிஏ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால் கடைசி நேர சிரமத்தையும் அலைச்சலை நீங்கள் கணக்கில் கொண்டு நீங்கள் இப்போ டேரெக்டாகவே கொஞ்சம் சீக்கிரமாக சப்மிட் பண்ணுறதுக்கு இது போதுமானது என்று தெரிவிக்கப்படுகிறது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸ்லெட் நெட்டு ஏற்கனவே செட்டு நம்மளோட இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ ஆரம்பிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸ்லெட் நெட் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. பிஜிடிஆர்பி நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி லைவில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கான அட்மிஷன் வேணும்னா ஒரே ஒரு சீட்டு பெண்டிங் இருக்குது. நீங்கள் அதை வேணால் ஜாயின் பண்ணுறதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டெஸ்ட்டு மற்ற எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது இல்லாமல் நமக்கு தனியாக ஆப் இருக்குது. ஆப் மூலமாக நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். அது அந்த வீடியோ எப்படி நீங்கள் ஆப் எப்படி லாகின் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கீழே இருக்குது. எப்படி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நாங்கள் இப்போ சொல்கிறோம் பாருங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக
நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறையா இருந்து வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.